இந்த 2023 கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிற விதமாய் எடுத்தவர்கள் வேகமாக வாசிங்கள் பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20 22 வரை வேகமாக வாசிக்கலாம். அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் முற்பிதாக்களில் ஒருவர்தான் இந்த யாக்கோபு சொல்லுகிறார். அவர் படுத்திருந்த இடமோ, அவர் தன்னுடைய குடும்பத்தை விட்டு தள்ளப்படுகிறார், புறக்கணிக்கப்படுகிறார். அவருடைய ஆசீர்வாதம் அவருக்கு ஐஸ்வர்யமாய் இருக்கவில்லை. தன்னுடைய சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை பறித்து கொண்டவர், தன்னுடைய தகப்பனுடைய சொத்தை அவர் ஏமாற்றி பறித்து கொண்டவர். ஆனாலும் ஒரே இரவில் அவருடைய சொத்து அவருக்கு சொந்தமாய் இருக்கவில்லை. அவருடைய தாய் அவரை சொல்லி வெளியே அனுப்புகிறார். போகிற இடம் என்னவென்று சொன்னால், லாபானுடைய வீட்டிற்கு போ. இந்த பெயர்சபாவில் இருந்து நீ போக வேண்டிய இடம் அந்த பதான் அராம் என்கிற அந்த என்னுடைய சகோதரன் இருக்கிற இடத்திற்கு போ என்று சொன்னபோதோ மாறுத்தரம் ஒன்றும் சொல்லாமல் அவன் கையில் இருப்பது ஒன்றே ஒன்று, கையில் இருக்கிற கோல் மட்டுமே. ஆசீர்வாதம் அவன் கையில் இல்லை. அவனுடைய தகப்பனும் தாயும் அவன் கூட இல்லை, அவனுடைய சகோதரன் அவன் கூட இல்லை. தனி மனிதனாய் போய் நின்று கொண்டிருக்கிறான். அந்த இரவு வேளை சூரியன் அஸ்தமித்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவன் வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த அஸ்தமித்த அந்த பகுதியிலே அடுத்து எங்கும் முன்னும் பின்னும் போக முடியாதபடி அவனுக்கு நித்திரை வந்தபடியினால் கல்லை எடுத்து அந்த கல்லை தனக்கு தலையணையாக்கி கொண்டு நித்திரை பண்ணி கொண்டிருந்தானாம். நித்திரை பண்ணி கொண்டிருந்த போதோ வானத்திற்கும் பூமிக்கும் தேவனானவர் அந்த வானத்திற்கும் பூமிக்கும் கீழே வைக்கப்பட்ட ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்ததாம் அவனுடைய தரிசனத்திலே. அந்த தரிசனத்திலே தோன்றினவர் சொன்னாராம், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி, இந்த மனிதனுடைய ஏக்கமோ, என்னையா வாக்குத்தத்தங்கள் பெரிதா என்னுடைய தகப்பனாருக்கு சொல்லி இருக்கிறீர், என்னுடைய தாத்தாவுக்கு சொல்லி இருக்கிறீர். எனக்கும் அந்த வாக்குத்தத்தம் இருந்தது உண்மைதான். ஆனால் நான் இப்போது இருக்கிற சூழ்நிலையோ, மாற்று வஸ்திரம் இல்லை, உண்ணுவதற்கு ஆகாரம் இல்லை, நான் போகிற இடத்திலே எனக்கு பாதுகாப்பு, எனக்கு துணை இல்லை, எனக்கு நீர் என்ன தந்துவிட போகிறீர் என்று அங்கலாய்த்த போது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. நீ கடந்து போகிற தேசம் எதுவாயிருக்கட்டும், நீ மகிழ்ச்சியோடு போ, நான் உன்னோடு கூட வருவேன். உன்னுடைய தகப்பனும் தாயும் உனக்கு சொல்லி இருக்கிறார்கள். என்ன சொல்லி இருக்கிறார்கள்? நீ போ. உன்னுடைய சகோதரனுடைய கோபம் தணிந்த பின்பு அந்த பதான் அராமில் இருக்கிற உன்னை ஆள் விட்டு அனுப்பி திருப்ப அழைத்துக் கொள்ளுவேன் என்று வாக்கு சொல்லி இருக்கிறார்கள். யாரு? தகப்பனும் தாயும். இந்த வாக்கு தத்தம் அவனுடைய வாழ்க்கையில் தைரியத்தை கொடுத்ததே தவிர அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை. ஆனாலும் தேவன் சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு கையில் கோலோடு யோர்தானை கடக்கிறான். யோர்தான் என்று சொன்னால் அந்த எபிரேய பதத்தில் யோர்தான் என்பதற்கு அர்த்தம் மரணம் என்று அர்த்தமாம். முதலாவது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறான். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். அவர் வழியாய் போகிறவர். இயேசு வழியாய் ஒருவன் உட்பிரவேசிப்பான் என்று சொன்னால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வானத்திற்கும் பூமிக்கும் வைக்கப்பட்ட அந்த ஏணியாகிய இயேசுவின் வழியாய் இவன் யோர்தானை கடக்கிறான். எத்தனை பேருக்கு தெரிகிறது யோர்தான் என்பது மரணத்தின் அடையாளமா? நாமும் அப்படித்தான் மரணத்தின் சாயலில் கிறிஸ்துவுடனே நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம், அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் சாயல் நமக்கு இருக்கிறது. நீ ஆண்டவர் தான் வழி, அவர்தான் சத்தியம் என்று தெரிந்து கொண்ட பின்பு நீ யோர்தானை கடந்திருக்கிறாய். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆனாலும் நீ ஞான ஸ்நானம் என்கிற அந்த மரணமாகிய உடன்படிக்கையின் வழியாய் நீ யோர்தானை கடக்கிறாய். இந்த யோர்தானை கடப்பது எப்படி என்று சொன்னால், யோர்தான் பிரவாகித்து
பிடித்து ஓடிக்கொண்டிருக்குமா. யோர்தானை கடக்கும் போது ஒருத்தர் கரத்தை ஒருத்தர் பிடித்துக் கொண்டு அதை கடந்து போவார்களாம். எல்லாரும் கடந்து போன பின்பு கடைசியில் இருக்கிறவனை அங்கு சேர்த்துக் கொள்வார்களாம். எல்லாரும் போன பின்பு இந்த யாக்கோபு வந்து பார்க்கிறான். அவனுக்கு கை கொடுப்பதற்கு ஆள் இல்லை, அவனுக்கு கைலாகு கொடுப்பதற்கு பைசா இல்லை, அவனுக்கு துணை யாரும் இல்லை. அவன் கையில் இருக்கிறது வெறும் கோல். இந்த கோலை வைத்துக் கொண்டு அந்த யோர்தானை பார்க்கிறான். நான் எப்படி கடந்து போவேன் என்று அவனுக்கு தெரியவில்லை. அந்த கோலை தண்ணியில் போடுகிறான். தண்ணியில் போட்ட மாத்திரத்திலே அந்த கோலை பிடித்துக் கொண்டு அது எவ்வளவெல்லாம் வழியாய் போகிறதோ அந்த வழியாக போய் அவன் யோர்தானை கடந்து அக்கறைப்படுகிறான். யோர்தானுக்கு அடுத்தால இருக்கிறது கானான் தேசம். கானான் தேசத்தில் இருக்கிறவர்கள் ஏனாக்கியர்கள், அந்த பெரிய பெலிஸ்தியர்கள், அரக்கர்கள் அங்கு இருக்கிறார்கள். இவனுடைய மனதோ கலங்கி கொண்டிருக்கிறது, துணைக்கு யாரும் இல்லை. ஆண்டவர் சொன்னார், நான் உன் கூட இருப்பேன், நான் உனக்கு சொன்னதை செய்ய மட்டும், நான் உன்னை கைவிடவே மாட்டேன். இவை அந்த பட்டணங்களை கடந்து அந்த பதான் அராமுக்கு போய் நின்று கொண்டிருக்கிறான். பதான் அராமுக்கு நின்ற போதோ இவனிடத்தில் இருக்கிறது கையில் கோல் மட்டுமே, ஒன்றுமே இல்லை. பார்ப்பதற்கு அந்த லாபானை பார்ப்பதற்கு இவனுக்கு தேவதூதனை போல் தெரிகிறது. தாய் மாமனை பார்க்கும் போது இவனுக்கு தேவதூதனை போல் இருக்கிறது. மாமா, நான் உங்களிடத்தில் தஞ்சம் புகுவதற்காக என்னுடைய தாயும் என்னுடைய தகப்பனும் என்னை அனுப்பிவிட்டிருக்கிறார்கள். இந்த அனுப்பிவிட்டிருக்கிறார்கள் என்ற வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஈசாக்கு இந்த யாக்கோபை அனுப்பிவிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பதான் அராமுக்கு தான் ஈசாக்குக்கு பெண் கொள்வதற்காக ஆபிரகாம் எலியேசரை அனுப்பிவிட்டார். அந்த எலியேசர் சொல்லுகிறார், ஐயா, நான் பதான் அராமுக்கு போய் அந்த மணமகள், நான் மணமகனை பார்த்தால் தான் திருமணம் முடிப்பேன் என்று சொல்லி ஒருவேளை அந்த ரெபேக்காள் சொல்லிவிட்டால் நான் மறுபடியும் திரும்ப வந்து ஈசாக்கை அழைத்து கொண்டு போகட்டுமா என்று ஆபிரகாமிட்ட கேட்ட மாத்திரத்திலே ஆபிரகாம் சொன்னான், நீ என் மகனை அந்த பதான் அராமுக்கு அழைத்து போகாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு. ஏயா பதான் அராமுக்கு நீ போகக்கூடாது அப்படின்னு சொன்னா, பதான் அராம் என்று சொன்னால் நுகத்தடி என்று அர்த்தமாம். அங்கு போனவன் திரும்பி வரவே முடியாது. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்களா? 20 ஆண்டுகள் ஆச்சு. அவன் திரும்பி வருவதற்கு நினைத்தாலும் அவனால திரும்பி வர முடியவே இல்லை. அவங்களுடைய தகப்பனும் தாயும், நீ போ, நான் உன்னை திருப்பி அழைத்து கொண்டு வருவேன் என்று சொன்னவர்கள், வாக்கு தத்தம் கொடுத்தவர்கள், 1000 மனுஷர்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன், நான் இதை செய்கிறேன், நான் உனக்கு முன்பாய் நான் உன் கூட வர்றேன், கவலைப்படாத, நான் உனக்கு ஆலோசனை தர்றேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன். 1000 மனுஷன் சொல்லி இருக்கலாம். அத்தனை மனிதனும் நீ இருக்கிற நுகத்திலிருந்து உன்னை எடுக்கவே முடியாது. ஆனா உன்னுடைய நுகத்தடியின் பிணையல்களை அறுத்து போடுகிற ஒருவர் உனக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கை விடுவதே இல்லை. அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு 14 வருடங்கள் கஷ்டப்படுகிறான். அவன் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், வெயிலின் உஷ்ணம் என்னை தாக்கியது, பனியில நனைஞ்சேன், பீருண்டவைகளுக்கு அவர் என்னிடத்திலே வாங்கி கொண்டார். ஆனால் அவர் எனக்கு கொடுத்த சம்பளமோ 10 முறை சம்பளத்தை மாற்றி போட்டு விட்டார். நான் ஒவ்வொரு விசையும் அவர் எனக்கு சம்பளத்தை தருவார். நான் மகிழ்ச்சியாய் இருக்க போகிறேன். ஏனென்றால் எனக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், பாதுகாப்பை தருவேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் எனக்கு தருவார் என்று அவன் முயற்சி பண்ணுகிறான். ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. இந்த யாக்கோபு எத்தன் என்றால் இந்த லாபான் எத்தனுக்கு எத்தன். அவன் இவன் என்னெல்லாம் சொல்லுகிறானோ, நான் உனக்கு சம்பளம் தரேன். எப்படி சம்பளம் தரேன்? வரியும் புள்ளியும் உள்ள குட்டி போட்டா அந்த குட்டியினுடைய சொத்து ஒன்வசமாய் மாறிவிடும் சொன்ன போது இந்த யாக்கோபுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கிறது. இஸ்ரவேல்ல ஆடு உண்டுன்னு சொன்னா பழுப்பு நிற ஆடு மட்டும்தான் இஸ்ரவேல்ல உண்டு. இந்த லாபான் சொல்லுகிறான், வரியும் புள்ளியும் உள்ள குட்டிகள் போட்டா அதை நான் உனக்கு தர்றேன். நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனா கூட வந்திருக்கிறவர், அழைத்து கொண்டு போனவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த மனுஷன் சொன்னா இது நடக்காது. ஆனா அவர் இரவு தரிசனத்திலே யாக்கோபுட்ட சொல்ற, யாக்கோபு, நான் உனக்கு ஆலோசனை தர்றேன். புன்னை மரத்தை எடு, வாதுமை மரத்தை எடு, அர்மோன் மரத்தை எடு, அந்த கொப்பை எடுத்து அந்த கொப்பில் இருக்கிற அந்த மேல்பட்டையை உரித்து விடு. அந்த மேல்பட்டையை உரித்து அது வரி உண்டாகும்படி செய், அதுல புள்ளி உண்டாகும்படி செய். உன்னுடைய ஆடு தண்ணீர் குடிக்க வரும்போது அந்த ஆட்டிற்கு முன்பாய் அந்த கொப்பை போடு. அந்த ஆடு அந்த கொப்பை பார்க்கும் போது அது தண்ணீர் குடிப்பதற்கு முன்பாய் இனச்சேர்க்கை சேர்வது உண்டு. அந்த இனச்சேர்க்கை செய்துவிட்டு அந்த தண்ணீரை குடிக்கும் போது இந்த ஆடு பார்க்கிறது தண்ணீரில்
பட்டை உரிக்கப்பட்ட அர்மோன் வாதுமை அந்த கொப்பு உள்ளே இருக்கிறது. இந்த ஆடு பார்க்கும்போது தன்னுடைய இமேஜையும் தன்னுடைய உருவத்தையும் அந்த தண்ணீரில் பார்க்கிறது. அந்த தண்ணீருக்கு உள்ளே அந்த வரி உள்ள அந்த கம்பையும் பார்க்கிறது. இப்படி பார்க்க 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 அந்த ஆட்டின் மனசுக்குள்ள, அந்த ஆட்டின் சிந்தனையில் அந்த வரியும் புள்ளியும் உள்ளது. அப்படி ஆணித்தரமாய் பதிந்தது. 6 மாதமோ 7 மாதமோ கழித்து போடுகிற குட்டி அது என்ன இருதயத்தில் வைத்திருந்ததோ அதே குட்டிய வரியும் புள்ளியும் உள்ள குட்டிகளாய் போட ஆரம்பித்ததா. அதை யாக்கோபு தன்வசமாய் சேர்த்து கொண்டானா. இதுல ஆண்டவர் எனக்கு என்னையா சொல்றாரு? ஆண்டவர் எனக்காய் உரிக்கப்பட்டிருக்கிறார், எனக்காக தோல் உரிக்கப்பட்டிருக்கிறார், எனக்காக புள்ளி உள்ள காயங்களை பெற்றிருக்கிறார். அந்த காயங்களை நீ தினந்தோறும் பார்க்க 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 எல்லா சாபத்தின் நுகங்களும் முறித்து உன்னை பெருக செய்கிற ஒரு தேவன் அவர் இயேசு. அவர்தான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுவது இல்லை. ஆமென். வர 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 விருத்தியாகிறான். இவனுடைய சொத்து சம்பத்து, இவனுடைய பேர் பெரிதாகிவிட்டது. இப்போ இவன் என்ன செய்யணும்? இவன் எப்படியாவது இடத்தை காலி பண்ணணும். இரவோடு இரவாக தான் சொத்தையும் தன்னுடைய மனைவிமார்களையும் அழைத்துக் கொண்டு லாபானுக்கு தெரியாமல் இரவோடு இரவாக ஓடி வருகிறான். ஓடி வந்தபோது இந்த செய்தி லாபானுக்கு தெரிஞ்சு விட்டுட்டு போவான்னு நினைக்கிறீங்களா? ஒரு அடிமை எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்க, நீ என் கூட இருக்கும்போது நான் பெரிய மந்தைக்கு பெரிய தலைவர் ஆயிட்டேன்னு சொன்னவன் யாக்கோபை துரத்தி கொண்டு வருகிறான். துரத்தி கொண்டு வந்து அவன் கண்டுபிடித்த இடம் கீலேயாத் என்கிற மலையில இந்த யாக்கோபையும் அவனுடைய வம்சத்தையும் கண்டுபிடிக்கிறான். கீலேயாத் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, கீலேயாத்தின் பிசின் தைலம் இல்லையோ, கீலேயாத்தில் ரண வைத்தியர் இல்லையோ. இந்த கீலேயாத் என்கிறது அந்த காயத்துக்கு மருந்து போடுகிற ஒரு இடத்தில் தான் வந்து நிற்கிறார். இத்தனை 20 ஆண்டுகளும் வலியிலும் வேதனையிலும் வந்து கொண்டிருந்த அந்த யாக்கோபுக்கு கீலேயாத்தின் பிசின் தைலமாகிய இயேசுவின் இரத்தத்தினால உடன்படிக்கை பண்ணப்படுகிறார்கள். இனி உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. நீ அன்று இரவுதான் நான் யாக்கோபை தொடருவேன் பிடிப்பேன் என்று வந்தவங்கிட்ட ஆண்டவர் சொப்பனத்தில் தோன்றி யாக்கோபுக்கு நன்மையே தவிர வேற எதுவும் செஞ்சிராதன்னு சொல்லி அவனை மிரட்டி விட்டாராம். வைராக்கியமாய் வந்தவன், தைரியத்தோடு நெஞ்ச மலத்தி வந்தவன் யாக்கோபை பார்த்தபோதோ கதி கலங்கி போய், உனக்காக பேசுவதற்கு ஒருவர் இருக்கிறார். 20 ஆண்டு ஆச்சு, உங்க அம்மா ஒரு ஆளை கூட்டு விட்டு என்கிட்ட பேசல, உங்க அப்பா ஒரு ஆளை கூட என்கிட்ட விட்டு பேசல. ஆனா நீ அப்படியே விடப்பட்டவன் தான், நீ வீட்டுக்கு ஆகாதவன் தான், நீ தள்ளப்பட்டவன் தான், நீ வெறுமையானவன் தான். உன்னை விசாரிக்க யாரும் இல்லைன்னு நினைச்சுதான் உன்னை இந்த நுகத்துக்குள்ள பதான் அராமுக்குள்ள வைத்திருந்தேன். ஆனா நுகத்தடியின் அந்நாளில் அவன் தோளில் இருக்கிற என்னுடைய நுகத்தை முறித்து நான் உன்னை விடுதலையாக்குவேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின் தேவன் அந்த பதான் அராம் என்கிற அந்த நுகத்தடியில் இருந்து கொண்டு வந்து கீலேயாத்தின் பிசின் தைலத்தை பூசி, இனி இந்த உன்னை துன்பப்படுத்துகிறவன், உன்னை துரத்துகிறவன், உன்னை ஒடுக்குகிறவன் உன் வழியாய் அவன் வருவதே இல்லை என்று சொல்லி அவனை ஃப்ரீயாக அனுப்புகிறார். இவன் வந்து கொண்டிருக்கிறான். வந்து கொண்டிருந்த போது ஒரு ஆற்றண்டையில் நின்ற போது, இனி எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஒருவர் இருக்கிறார். நான் எத்தனை பேரையோ கடந்து வந்து விட்டேன். எனக்கு முன்பாய் நான் பயந்து ஓடின ஏசா வந்து கொண்டிருக்கிறான் என்று கேள்விப்பட்ட போதோ இந்த மனிதன் இந்த யாப்போக்கு நதி அண்டையிலே கிடந்து இரவு முழுவதும் போராடுகிறான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடவே மாட்டேன் என்று சொல்லி அவன் சொல்ல 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 அந்த மனிதனும் போராடி கொண்டிருக்கிறார். அவன் ஜெபத்தை விட்டபாடு இல்லை. அவர் சொல்லுகிறார், விடிய போகுது, நீ என்னை விட்டு, உன்னுடைய இருள் மாற போகிறது, நீ விட்டு. இந்த ஆற்றை கடந்து போகும்போது சூரியன் அஸ்தமித்தது. ஆனால் நீ இந்த ஆற்றை கடந்து போகும்போதோ நிச்சயமாய் உன் மீது நீதியின் சூரியனாகிய கர்த்தர் உதிப்பார். அவருடைய நிழலில் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும் சொன்ன போதோ அவன் போய்விட்டான். ஆனால் இந்த மனிதன் மகிழ்ச்சியோடு திரும்பி பெத்தேலுக்கு வருகிறான். போகும்போது இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறொன்றுமில்லை என்று சொல்லி போன அந்த மனிதன் மறுபடியும் பெத்தேலுக்கு வந்து நிற்கிறான். அவன் போனான். என்ன, எப்படி போனான்? கோலும் கையுமாய் போனவன். எனக்கு தேவை உண்ண உணவு, உடுக்க உட, எனக்கு பாதுகாப்பு, இது மட்டும்
போதும்ட்டு போனவனை இரு பரிவாரங்களோடு கூட்டி கொண்டு வருகிறார். இரு பரிவாரம்னு சொன்னார், ராஜாவின் பரிவாரம். ஒரு ராஜாவின் ராஜ்யத்தை நம்மளால தாங்க முடியல, 2 ராஜாக்களுடைய பரிவாரங்களோடு வந்து நிற்கிறான். இது எப்படி ஆயிற்று? இஸ்ரவேலின் தேவனாலே ஆயிற்று. ஒருவேளை இந்த 2023 நீங்க பதான் அராம் என்கிற ஒரு நுகத்துக்குள்ள இருந்து என்னை விடுவிப்பார் யாரும் இல்லைன்னு நீங்க வந்திருக்கலாம். 2024 துதி செய்ய போகிறீர்கள். வெறும் கையாய் கடந்து போனேன், ஆனால் இரு பரிவாரங்களுடைய செல்வ சீமானாய் என் தேவன் திரும்பி வர பண்ணினார். அவருக்கே கோடி கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் சாயலில் இருக்கிற நீங்கள், அதற்கு யாக்கோபு செய்தது என்ன அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே அவர் தன்னுடைய தகப்பனார்கிட்ட போகும்போது இரத்தத்திலான அடையாளத்தை தன் மீது போட்டிருக்கிறார். எத்தனை பேர் இரத்தத்திலான அடையாளத்தில் இருக்கிறீர்கள்? அந்த இரத்தத்தின் அடையாளத்தை தன் மீது போட்டிருக்கிறார். இயேசுவை தெய்வமாய் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, யோர்தானை கடந்திருக்கிறார். யோர்தான் என்கிற ஞான ஸ்நானத்தின் வழியாய் யோர்தானை கடந்திருக்கிறார். அது கடந்துதான் நுகத்தடிக்குள்ள போய் மாட்டிருக்கிறார். ஒருவேளை இந்த ஆலயத்துக்குள்ள, இயேசுவின் தோட்டத்துக்குள்ள இத்தனை ஆண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்டேன், ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டேன், என்னுடைய நுகம் மாறலையே அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பொருத்தனை பண்ணி கொண்டு போங்க. கர்த்தர் ஏல் எலோகே என்று உங்களை பாட வைக்கத்தக்கதாய் கர்த்தர் அதிசயங்களை செய்வார். ஏல் எலோகே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னுடைய தேவனுடைய வீடு அப்படிங்கிறத காட்டிலும் இந்த தேவனுடைய வீட்டின் தேவன் அப்படின்னு அர்த்தமா. இது தேவனுடைய வீடு. ஆமா, அவர் வந்து சொல்றாரு இது தேவனுடைய வீடு, உண்மைதான். ஆனா என்னை பாதுகாத்தவர், என்னை ஆசீர்வதித்தவர், என் கூட இருந்தவர், அவரை பார்க்கும்போது இது தேவனுடைய வீடு மட்டுமல்ல, அந்த வீட்டுக்குள்ள அந்த வீட்டின் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி ஏல் எலோகே என்று பெயரிட்டானா. ஆமென். இந்த சரீரத்துக்குள்ள தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க நீங்களே அந்த ஆலயமாய் இருக்கிறீர்கள், இயேசுவின் வீடாய் இருக்கிறீர்கள்? இந்த வீட்டுக்குள்ள இயேசுன்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி ஏல் எலோகே, ஏல் எலோகே, ஏல் எலோகே, உம்மை துதிப்பேன், உம்மை நம்பி வந்தே நான் நம்பப்படல, உந்தாய என்னை கைவிடல, வெறும் கையா நான் கடந்து வந்தே, இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஒண்ணு இல்லைங்க, அப்பா அம்மா வாக்குத்தத்தம் கூட அவனுக்கு இல்லை, எதுவும் இல்லை. மனைவி கூட அவனுக்கு சப்போர்ட் கிடையாது, மாமன் சப்போர்ட் கிடையாது, யாரும் சப்போர்ட் கிடையாது. ஒரே ஒருவர், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதே இல்லை. அந்த கடைசி ரோவில் இருக்கிறவங்க ஒரு 10 பேர் கை தூக்கவே சொல்லல. அவங்களே ஏல் எலோகேன்னு அவங்க கை, அந்த பாருங்க, நீங்க திரும்பி கொஞ்சம் பாருங்க, முன்ன கை தூக்காம இருக்கிறவங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஹல்லேலூயா. அந்த ஏல் எலோகேவை சந்தோஷப்படுகிற தேவ பிள்ளைங்க கையை தூக்கி ஏல் எலோகே, ஏல் எலோகே, ஏல் எலோகே, உம்மை துதிப்பேன், ஏல் எலோகே, ஏல் எலோகே, ஏல் எலோகே, உம்மை துதிப்பேன், உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்முடைய என்னை கைவிடல. ஆமென். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்முடைய என்னை கைவிடல, வெறும் கையாய் நான் கடந்து சென்றேன், என் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீரே, வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், என் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எலோகே, ஏல் எலோகே, ஏல் எலோகே,
நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. கர்த்தரை தன் தெய்வமாய் கொண்டவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பது நிச்சயமே நிச்சயம். அவர் நம்ம கூட இருக்கிறபடினால் நிச்சயமாய் அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக பண்ணுவார். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.